அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் பாண்டிக்குளமன் அதனைமே அஸ்ட்ரோ சதீஷ்குமாரின் பணிவான வணக்கங்கள். இப்போ திருமணத்துக்கு ஜாதகத்தை கொண்டு பார்க்குறோம். இப்போ திருமண காலம் வந்தோடனே ஜாதகத்தை எடுத்து பார்க்குறோம். எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை அமையணும், சந்தோஷமாக வாழணும், இதுதான் ஆசைகள். ஆனால் முற்பிறவியில் நாம் செய்த கர்மான்னு ஒன்று இருக்குல்லவா, அந்த கர்மாவுக்கு ஏற்ற வாழ்க்கை நமக்கு அமையும். புரியுதுங்களா? இப்போது திருமணத்தில் இன்றைக்கி முதல் திருமணமா, இரண்டாவது திருமணமா, மூன்றாவது திருமணமா, நான்காவது திருமணமா அளவுக்கு போயிடுச்சு. அதாவது திருமணம் அப்படின்னா அது ஒன்று இன்றைக்கி அது ஃபஸ்ட்டா செகண்டா அப்படிங்கிறது சர்வசாதாரணமாயிடுச்சு. புரியுதுங்களா? அப்போ ஜோதிடம் அதற்கு மேலே நம்ம கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ ஒரு ஜாதகத்தில் முதல் திருமணம் சந்தோஷத்தை கொடுக்குமா, முதல் திருமணத்தில் வெற்றி, சந்தோஷம், நிம்மதி கிடைக்குமானா 5ஆம் பாவகம் சிறப்பாக இருக்க வேண்டும். யார் ஜாதகத்தில் 5ஆம் பாவகம் சுபபலன் பெற்று, சுபத்தன்மை பெற்று, சுபகிரகங்கள் நின்று 5ஆம் பாவகாதிபதி கெடாமல் யாருக்கு இருக்கோ அவங்க வாழ்க்கையில் முதல் திருமணம் என்பது வெற்றியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அவங்க 2வது திருமணத்துக்கு எதுக்கு போகிறாங்க? புரியுதுங்களா? முதல் திருமணம் தோல்விங்கிற போது தானே 2வது திருமணம். அப்போ முதல் திருமணமே அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துருது. முதல் திருமணம் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துருது, சந்தோஷமான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை அப்படிங்கிறத கொடுத்துருது. நல்லா வாழ்வாங்க. 5ஆம் பாவகம் கெடலினா திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். என்னடா இப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க. முதல் திருமணம், 2வது திருமணத்தை பற்றி. ஏன்னா இன்றைக்கி அது சர்வசாதாரணமாகிடுச்சு. அப்போ அதை பற்றி பேச வேண்டிய, அதை பற்றி ஒரு புரிதல் வேண்டிய நமக்கு நிலைமை உண்டாயிடுச்சு. சரி, முதல் திருமண வாழ்க்கை ஒரு டைவர்ஸ் ஆகி வர்றாங்க. இப்போது அந்த அவங்க இப்போ உங்கள் ஒரு ஜாதகத்தில் முதல் திருமணம் டைவர்ஸ் ஆகிருக்கு. இப்போ அவங்களுக்கு என்ன ரெமெடி சார் அப்படின்னா, 9ஆம் பாவகம் உங்களுக்கு நல்லா இருக்கணும். யார் ஜாதகத்தில் 9ஆம் பாவகம் சுபத்தன்மையோடு, 9ஆம் பாவகாதிபதி சுபத்தன்மையோடு, 9ஆம் பாவகம் சுபம் பெற்று, 9ஆம் பாவகம் கெடாமல் இருக்கோ, அதாவது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் பாவகம் யாருக்கு கெடாமல் இருக்கோ அவங்களுக்கு 2வது திருமணம் வெற்றியை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆச்சுங்களா? இந்த முதல் திருமணம் 5ஆம் பாவகம், 2வது திருமணம் 9ஆம் பாவகம். இது எப்படி சார் சொல்கிறீங்க? இது எப்படி நம்ம ஏற்றுக்கிறது அப்படின்னா, சார் 7ஆம் பாவகத்தினுடைய வெற்றி 7க்கு 11 5ஆம் பாவகம். 2ஆம் திருமணம் அப்படிங்கிறது 11ஆம் பாவகம். 11ஆம் பாவகத்திற்கு 11ஆம் பாவகம் இது 9ஆம் பாவகம். புரியுதுங்களா? அப்போது 11ஆம் பாவத்தை நம்ம அந்த பாவத்தினுடைய வெற்றி ஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போது 9ஆம் இடம் உங்கள் லக்னத்துலேருந்து என்றைக்குங்க 9ஆம் இடம் யாருக்கு பாதிப்பில்லையோ அவங்க 2வது திருமணம் வெற்றியை கொடுக்கும். முதல் திருமணம் 5ஆம் பாவம்.